ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இதுவும் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஆனால் இது வந்து ரீசெண்டாக இந்த 2023 தான் இது வந்து நடந்தது. இங்கு நகர பேருந்து வந்து நிற்குமா என்ற வழிப்போக்கனின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது வந்து என்ன அப்படிங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அங்கே தான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்துன்னா சுட்டு விடை. அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்களா, அதனால வந்து இது வந்து ஒரு சுட்டு விடை அப்படிங்கிறாங்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கனின் வினாவுக்கு அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது வந்து சுட்டு விடை அப்படிங்கிறாங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று வந்து கூறுவது எது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கதை தெரியுமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு இனமான வந்து இன்னொன்று வந்து எனக்கு வந்து கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறனால தான் இது வந்து இனமொழி விடை அப்படிங்கிறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் மைண்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதுதான் கேள்வி இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்காது. இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஃபுல்லாக இலக்கண வரங்கள் வர மாதிரியே தான் இருக்கும். பார்த்துங்க. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு கூறுறது வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இனமான ஒன்று சொல்கிறதுனால தான் கதைக்கு பதிலாக எனக்கு கட்டுரை தெரியும்னு சொல்கிறாங்க. இனமொழி விடை அப்படிங்கிறாங்க. எவ்வகை வினா என்பதை எழுதுக அப்படிங்க. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்ற மாணவர் கேட்டல் வந்து அறியாவனா. எப்பவுமே ஆசிரியர் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியும், இது தெரியுமான்னு ஸ்டூடெண்ட்டை கேட்டார். ஆசிரியர் வந்து ஸ்டூடெண்ட்டை கேட்டால் அது வந்து அறிவினா. இதே ஸ்டூடெண்ட் வந்து அந்த டீச்சர்கிட்ட வந்து கேட்டால் வந்து அறியாவினா. ஏன்னா அவங்க வந்து மாணவர்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆசிரியரை கேட்பாங்க. ஸோ அறியாவினா இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அறிவினானா என்ன, அறியாவினானா என்னென்னா, ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறிவினா, மாணவர் ஆசிரியரிடம் கேட்பது வந்து அறியாவினா. அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக அப்படிங்கிறாங்க. டெலிகேட் அப்படின்னா வந்து பேராளர் அப்படிங்கிறாங்க. டெலிகேட் அப்படின்னா வந்து பேராளர். கலைச்சொற்கள் இதெல்லாம் வந்து நியூ புக் கண்டென்ட், அதனால் நல்லாவே பார்த்துங்க. அகலாய்வுன்னா எக்ஸ்கவேஷன் சொல்கிறாங்க. கல்வெட்டியல் வந்து எபிகிராஃபி, பொறிப்புனா என்கிரிப்ஷன், புடைப்பு சிற்பம்னா எம்ப்ராஸ் ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்துன்னா புக்கில் உள்ளதே தான் அவங்க. ஏன்னா இது வந்து நியூ இயருங்கிற 2023 இப்போ ரீசெண்டான கேட்ட கேள்விகள்னால ஃபுல்லாகவே புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்துங்க. மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீடியா அப்படின்னா வந்து ஊடகம். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் அப்படிங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல், அது வந்து என்ன நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமும் சிதறி ஓடும்ல, அதுதான் சொல்கிறாங்க ஒற்றுமை இன்மை. இதை ஃபுல்லாகவே புக்கோட கண்டென்ட்டை நல்லா பார்த்துங்க. பின்வரும் மரபு தொடரை வந்து பொருளோடு பொறுத்துக அப்படிங்கிறாங்க. கல்லில் வந்து நார் உரித்தல் அப்படின்னா அது வந்து ஒரு இயலாத செயல். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒரு இயலாத செயல் அப்படிங்கிறாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த உவமையின் பொருளை வந்து தேர்க அப்படின்னா, ஸோ வந்து அவங்க வந்து கிணறு தான் வெட்டுறாங்க, அது எதிர்பாராத விதமாக வந்து பூதம் கிளம்ப. ஸோ வந்து அது வந்து ஒரு எதிர்பாராத நிகழ்வு. கல்லில் நார் உரைத்தல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு இயலாத செயல். அதே நேரத்தில் வந்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாரா நிகழும். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து குரூப் 4 கண்டிப்பாக இடம்பெறுது. நல்லா பார்த்துக்குங்க. ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது மாதிரியான கொஸ்டின்ஸில் தான் நமக்கு வந்து மார்க் போகும். அதனால் நல்லா பார்த்துக்குங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது வந்து எவ்வகை வாக்கியம். தந்தை வந்து அவரோட செயலை அவரே செஞ்சார்னா தன்வினைங்களாம். அது வந்து அவரோட மகனை படிக்க வைக்கிறார். அதனால் வந்து இது வந்து பிறவினைன்னு சொல்கிறாங்க. இது பார்த்துங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அப்படிங்க. அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்துன்னா தன்வினையை வந்து அவர்கள் நன்றாக படித்தனர், இது வந்து ஒரு தன்வினை வாக்கியம் அப்படிங்க. நேற்று நம் ஊரில் வந்து மழை பெய்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஸோ அதனால் இது வந்து வினாத்தொடர் அப்படிங்கிறாங்க. எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார். இதை வந்து இதுக்கு வந்து கேள்வி வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா, நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரக்கம் கொள்பவர் தான் இங்கே ஆன்சர். அதனால தான் கேட்குறாங்க எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர் ஆவார் அப்படிங்கிறாங்க. அப்போ நேர்மையான வாழ்வு வாழ்பவர் யார், அதுதான் கேள்வி. விடைக்கேற்ற வினா. எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது அப்படின்னா எறும்பு வந்து எதற்காக பாடுபடுகிறது, அந்த உயிர் பிழைக்கங்கிறது தான் ஆன்சர். ஸோ அதை இடம்பெற மாதிரியான கேள்வி தான் நீங்கள் வந்து உருவாக்கணும். எறும்பு எதற்காக பாடுபடுகிறது. இன்னோசை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து இனிமை கூட்டல் ஓசை. பொருந்திய இணைகளை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. பொருந்து அப்படின்னா வந்து நல்லாரோடு பொருந்து அப்படிங்கிறாங்க. பொருத்துனா பொருளோடு பொருத்து.
ஸோ 2 and 3 தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. ஸோ பொருந்துக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் பொருந்துனா மின் விசையை பொருந்தா, நல்லாரோட பொருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து 2 and 3 தான் வந்து கரெக்டு. சரியான தொடரை வந்து தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. வன்மை இல்லோர் வறுமை இன்மையால், இது வந்து அந்த அந்த லைனை அப்படியே வந்து கொடுத்து இது முன்ன பின்ன கொடுக்குறாங்க பார்த்துங்க. வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை வந்து தேர்க. ஏறுதழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து எழுதிடலாம் பார்த்துங்க. நீங்கள் வந்து இதை ரீட் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து தெரிஞ்சுக்கலாம். உலகில் உள்ள மனித பிறவி தனித்தன்மை உயிரினங்கள் உடையது. இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி எழுதணும். உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி வந்து தனித்தன்மை உடையது. இது மாதிரி கேள்வி கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. பார்க்க ஈஸியாக தான் வந்து இருக்கும், பட் இது மாதிரியான இதில் தான் நமக்கு மார்க் போகும். அகர வரிசையெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. சா சி சு சி அப்படி வருது. இது ஃபுல்லாக வந்து பிடி என்ற சொல்லி வந்து வினையெச்சம் அப்படின்னா வந்து பிடித்து அப்படின்னா, பிடித்தனா பெயரச்சம் வந்துடும், பிடித்தல் அப்படின்னா தொழில் பெயர் வந்துடும். பிடித்து அப்படிங்கிறனால தான் வந்து வினையெச்சத்தில் வரும். பிடித்தால்னா வினை முற்றுல வந்துடும். நட என்னும் வேறு சொல்லின் வினைமுற்று நட. நடனா நடக்கிறது. அந்த நடத்தல் நடந்தனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கேள்வி நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னாவே அதை ரிலேட்டடான இன்னொரு கேள்வி நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிடுவீங்க. அதே நேரத்தில் ஒரு கேள்வி தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி உள்ள அடுத்த கேள்வியும் தப்பு பண்ணுவீங்க. அதனால் உஷாராக இருந்துக்கோங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரே மாதிரி கேள்வி வந்து திருப்பி வர வாய்ப்பு இல்லை குரூப் 4ல் இருந்தாலும் பார்த்துங்க. வா என்ற சொல்லுக்குரிய பெயரச்சத்தை என்ன வந்த. அரைந்தனன் வேர்ச்சொல்லை தருகன்னா அரை, அதுதான் வந்து வேர்ச்சொல். ஏன்னா அரைந்தெல்லாம் வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியும். பெயரெச்சம் வினையெச்சம் தொழில் பெயர் வருது. அரைங்கிறது தான் வேர்ச்சொல். அது வந்து ஒரு கட்டளையாக வந்து வரணும், அதோட பகுதி. கேட்டார் அப்படின்னா வேர்ச்சொல் வந்து கேள். பேசினாலின் வேர்ச்சொல் வந்து பேசு. இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் அப்படின்னா சொல்கிறது வந்து ஏவல் விடை அப்படிங்கிறது. இதை செய்கிறியா அப்படின்னு கேட்குறது நீயே செய் அப்படிங்கிறது ஏவல் விடை. தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சிவியல் தான் வந்து தானியங்களை குறிக்கும் சொல் வந்து அல்லாதது எது. அப்போ தானியங்கள்லாம் குறிக்கும்னு ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. கூளம் அப்படின்னா வந்து தானியம், பயிருனாலும் வந்து தானியம், முதிரை அப்படின்னாலும் வந்து தானியம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடாக இருந்து சரியான இணைனா புல்னா வந்துன்னா அதை நம்ம ஓரறிவு தாவரத்தை தான் வந்து புல்னு. அப்புறம் புல் அப்படின்னா வந்து பறவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்லையா அன்னம் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. புல்னா வந்து அந்த ஃபர்ஸ்ட் புல்லுக்கு வந்து ஓரறிவு தாவரம், செகண்டுக்கு வந்து பறவை, அப்படி இல்லைன்னா அன்னம். குலை அப்படின்னா வந்து குண்டலம் அப்படிங்கிறாங்க. இந்த குலை வந்து கொத்து அப்படின்னா. குலை அப்படின்னா வந்து குண்டலம், குலை அப்படின்னா வந்து கொத்து அப்படிங்கிறாங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க அப்படின்னா தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். அந்த ஒளி வேறுபாடு வந்து அந்த பொருள் வேறுபாடை வந்து சரியான தொடரை வந்து தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. அந்த நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னாவே இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அமைந்த இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. டெபிட் கார்டு அப்படின்னா வந்து பற்று அட்டை தான் வந்து டெபிட் கார்டு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ரேஷனல் அப்படின்னா வந்து பகுத்தறிவு. கான்சனன்ட் அதோட தமிழ் சொல் வந்து என்ன அப்படின்னா வந்து மெய்யொலி தான் வந்து கான்சனன்ட். பிறமொழி கழுவாத தொடரை எடுத்தெழுதுக அப்படின்னா அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. ஃபர்ஸ்ட் ஏல வந்து ரோபோன்னு வருது, சி கம்ப்யூட்டர், டி வந்து காலிங் பெல், இதெல்லாம் வந்து தமிழ் கிடையாது. அதிகாலை விழித்தெழுதல் நல்லது. வலுவு சொற்களை நீக்கி எழுது. கோழி முட்டை தாவாரத்தில் வந்து உருண்டது, கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது. இது பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மரபு பிழை நீக்கி எழுதுறது வந்து ரொம்ப முக்கியம். சோறு வந்துன்னா உண் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே வந்து தண்ணீர் என்ன சொல்லுவாங்க, குடித்தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பால்னா வந்து பருகினான் அப்படின்னு. முறுக்குனா வந்து தின்றான் அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா சோறு அப்படின்னா உண் அப்படின்னு வருது, தண்ணீர்னா வந்து குடித்தான் வரும், பால் வந்து பருகினான் அப்படின்னு வந்து, முறுக்கு அப்படின்னா வந்து தின்றான். கண்ணதாசனோட வந்து பொருந்தாதது என்ன அவரோட நூல்கள் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்ணதாசனோட இதெல்லாம் பார்த்தாங்க. ஏசுகாவியம், ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, இதெல்லாம் வந்து அவரோட நூட்கள். வீரத்தாய் வந்து அவரோடது கிடையாது. பண்புத்தொகை அல்லாத சொல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்புத்தொகைலாம் நன்னுதல், கொடுஞ்செலவு, மூதூர், இதெல்லாம் வந்து பண்புத்தொகையில் வந்து வருது. கண்ணுதல் வந்து பண்புத்தொகையில் வராது. கீழ்கண்டவற்றுள் வேற்றுமை உறுப்புகள் அடிப்படையில் பொருந்தாதவற்றை வந்து
கண்டுபிடிக்க அப்படிங்க. ஐ, ஆல், கு, இன், அதுக்கன் தான் வந்து வேற்றுமை உருபுகள் வந்து வரும். இந்த உரு அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல் இது. அதனால வந்து அதுதான் வந்து இதில் வந்து ஆடாக இருக்குது. சி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னென்னா இந்த திருக்குறள்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அது இருக்கும்ல. நமக்கு வந்து என்னென்னா சி ஆப்ஷன் வந்து குடிமேலுங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஸோ சி தான் ஆப்ஷன். எதிர்ச்சொல்லை வந்து தேர்ந்தெடுத்து எழுது. கல் உண்டு அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து என்ன? இல்லை, கல் இல்லை. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். இரு நிலம், அதோட எதிர்ச்சொல் வந்து என்ன? சிறிய நிலம், அதுதான் வந்து எதிர்ச்சொல். சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் அப்படின்னா சோம்பல் அப்படின்னா வந்து சுறுசுறுப்பு அப்படிங்க. இன்புருகு, இன்பு கூட்டல் உருகு தான் வந்து இன்புருகு. ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம், இதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாகவே தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா புணர்ச்சி இதெல்லாம் தேவை கிடையாது அந்தளவுக்கு. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே வந்து உங்களால் ஈஸியாக சேர்த்து எழுதுக்கலாம். இதெல்லாம் கால் கூட்டல் இறங்கி கால் இறங்கி, இதை கொடுத்துட்டு இதை கீழே கேட்கணும். நமக்கு இந்த அளவுக்கு இதெல்லாம் ஈஸியாக கேட்க மாட்டாங்க. சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கணும். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு செயல்பட்டு வருகிறது அப்படின்னா வந்து திருவனந்தபுரத்தில் தான் செயல்பட்டு வருகிறது. விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னா வந்து விக்ரம் சாராபாய் தான் வந்து விண்வெளி திட்டத்தின் வந்து தந்தை அப்படின்னு. நமக்கு 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா வந்து அப்துல் கலாம் தான் வந்து 11வது குடியரசுத் தலைவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருப்போம். கண்டிப்பாக வந்து இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து குரூப் 4ல் கேட்க மாட்டாங்க. பட் இதில் ஒவ்வொரு டாபிக் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? இந்த சுட்டு விடையா மறைவிடையா அதில் கேட்பாங்க. மரபு பிழைகள், அடுத்து வந்து வினாவை வந்து உருவாக்குறோம்ல, அந்த பதிலுக்கேற்ற வினாவை வந்து உருவாக்குங்க. இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். பட் ஆனால் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம மார்க் வந்து போகிறது வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உஷாராக நல்லா படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.